போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். நாகை மாவட்டம் கீழ்வேலூருக்கு அருகே உள்ள மேலக்கோட்டை வாசல் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்தீசன். ஊருக்குள் பிரபல ரவுடியாக அறியப்பட்ட இவர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனால் கார்த்தீசன் அடிக்கடி சிறை சென்று வந்துள்ளார். இவரது மனைவி 30 வயதான வள்ளி. இதனிடையே கார்த்தீசன் தனது நண்பர்களுடன் ஊர் சுற்றி வந்த சமயத்தில் தனது கணவர் வேறொரு பெண்ணுடன் பழகி கொண்டிருக்கிறார் என வள்ளிக்கு சந்தேகம் வந்துள்ளது. இதில் கார்த்தீசரின் நண்பரான காளியப்பனின் மனைவி சுகன்யா மீதும் அவருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இது குறித்து தனது கணவரிடம் கேட்டபோது வள்ளியிடம் தகராறு செய்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த வள்ளி தனது கணவன் கார்த்தீசனையும் சுகன்யாவையும் பழிவாங்க திட்டம் போட்டுள்ளார். அதன்படி கடந்த 2016ஆம் ஆண்டு காளியப்பனின் வீட்டிற்கு சென்ற வள்ளி தனது கணவருடன் ஏற்பட்ட தகாத உறவு குறித்து சுகன்யாவிடம் கேட்டுள்ளார். அப்போது சுகன்யா எவ்வளவோ மறுத்தும் கேட்காததால் ஒரு கட்டத்தில் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது. அந்த நேரத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற வள்ளி சுகன்யாவின் மீது கொதிக்கும் எண்ணெயை எடுத்து ஊற்றியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சுகன்யா நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சுகன்யாவிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் அவரது உடல்நிலை மோசமாக இருந்ததால் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுகன்யாவிடம் நாகப்பட்டினம் மாஜிஸ்திரேட் மரண வாக்குமூலம் பெற்றார். சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுகன்யா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து காளியப்பன் அளித்த புகாரின் பேரில் நாகப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வள்ளியை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை நாகப்பட்டினம் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் போக்சோ நீதிமன்ற நீதிபதி கார்த்திகா கடந்த 10ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினார். அதில் வள்ளி குற்றவாளி என அறிவித்து அவருக்கு ஆயுள் தண்டனையும் 2,20,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் தீர்ப்பளித்தார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.